இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து 3/2ன்னு ரைட் ஹேண்ட் சைடு நிரூபிக்கலாம். ஸோ காஸ் ஸ்கொயர்ட் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ பிளஸ் 120 டிகிரி பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் 120 டிகிரி. இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கிற காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 120 டிகிரி இருக்கா? ஸோ இதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இங்க நமக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்கு அப்படின்னா ஏ மைனஸ் 120 டிகிரி ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் 120 டிகிரி plus 1 minus sin squared a minus 120 degree. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இப்போ பிராக்கெட்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா cos squared a plus cos squared a plus 120 degree plus 1 minus sin squared a minus 120 degree. இப்போ இந்த cos squared a வையும் plus 1ஐயும் சேர்த்து எழுத போறோம். ஸோ இந்த 2 லைன் போடுற இடத்துலலாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு ஃபார்முலாவோ ஒரு சேஞ்ச் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ cos squared a plus 1 plus cos squared a plus 120 degree minus sin squared a minus 120 degree. ஏன்னா plus 1 முன்னாடி கொண்டு போயிட்டோம்னா மீது என்ன செய்யலாம், இதையும் என்ன செஞ்சிருக்கோம், கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா cos squared a minus sin squared b ன்னு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஈக்குவல் டு cos a plus b into cos a minus b. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஏக்கு பதிலாக a plus 120 டிகிரி, அடுத்தது பிக்கு பதிலாக a minus 120 டிகிரி. இப்போ இந்த ஃபார்முலாவை இந்த பிளாக் கலர் அண்டர்லைன் போட்டுக்கோமா, அதுக்கு என்ன செய்ய போறோம், சேஞ்ச் பண்ண போறோம். ஈக்குவல் டு cos squared a plus 1 plus cos a plus b ன்னு பார்த்துருக்கோம், cos a plus b. அப்போ a plus 120 டிகிரி a plus b a minus 120 டிகிரி. இது வந்து இந்த காசுக்குள்ள இன்ட்டு cos a minus b இன்ட்டு cos a minus b. அவ்வளவுதான். இப்ப இந்த ஃபார்முலா மாத்திட்டோமா, அடுத்து என்ன பண்ணணும், இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். cos squared a plus 1 plus cos, இப்போ பிராக்கெட் எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா a plus 120 டிகிரி plus a minus 120 டிகிரின்னு வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா cos a plus 120 டிகிரி minus a plus 120 டிகிரி. இதுல பிளஸ் மைனஸும் கேன்சல் ஆயிடும், பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிடும். cos squared a plus 1 plus cos 2a cos 240 டிகிரி. இதுல பிராக்கெட் போடாமலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அதாவது 2 cos squared a க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ 1 plus cos 2a. இப்போ இந்த cos 2a ல இருந்து இந்த ஃபார்முலாக்கு மாத்த போறோம். ஸோ cos 2a அப்படின்னா என்னது, 2 cos squared a, இந்த பிளஸ் 1 கிட்ட மைனஸ் 1 மாறிடும். cos squared a plus 1 plus 2 cos squared a minus 1 cos 240 டிகிரி. இப்போ இந்த cos 240 டிகிரி என்ன செய்ய போறோம்,
cos 180 டிகிரி பிளஸ் 60 டிகிரின்னு மாத்த போறோம். இப்ப இந்த காசுக்கு ஒரு ஃபார்முலா, cos 180 டிகிரி பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலா என்ன இருக்கு, 60 டிகிரி. ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர்டு ஏ பிளஸ் 1 பிளஸ் 2 காஸ் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1 மைனஸ் காஸ் 60 டிகிரி. நெக்ஸ்ட் cos 60 டிகிரி ஈக்குவல் டு என்னது, 1/2 ஈக்குவல் டு cos ஸ்கொயர்டு a பிளஸ் 1 பிளஸ் 2 cos ஸ்கொயர்டு a மைனஸ் 1 மைனஸ் 1/2. இப்போ இந்த மைனஸ் 1/2 வச்சு இங்கேயும் மறுபடியும் இந்த மைனஸ் 1/2 வச்சு இதுலயும் மல்டிப்ளை பண்ண போறோம். cos ஸ்கொயர்டு a பிளஸ் 1 plus 2 cos squared a minus 1/2 minus 1 into minus 1/2. இப்போ இங்க plus 2 minus 2 cancel ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா minus minus cancel ஆகி plus மாறிடும். அதாவது cos squared a plus 1 minus cos squared a plus 1/2. So minus plus cancel ஆயிடும். லாஸ்டா 1 minus 1/2 இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம LCM எடுத்தோம்னா 2 minus 1 சாரி பிளஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1 பிளஸ்ல இருக்கு, 1/2 பிளஸ்ல இருக்கு. ஸோ பிளஸ் யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு 3/2. ஸோ நம்ம நிரூபிக்க வேண்டிய ரைட் ஹேண்ட் சைடு என்னது, 3/2.